வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்கள் ராஜமுரளி. இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஹோம் ஃபேஷியல் கிட் அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். இந்த எபிசோடில் 25 to 30 இந்த ஏஜில் இருக்கிற எல்லாருக்கும் எந்த விதமான தயாரிப்புகள் தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல கிளென்சருக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்களோட ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் அதில் கொஞ்சம் எடுத்து அதில் குக்கும்பர் சீட்ஸோட ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு முதல்ல ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கணும். எனிதிங் கிளென்சர் ஆனாலும் சரி, அது மசாஜ் ஆனாலும் சரி, எல்லாமே ஃபேஷியல் கிட்னு பேரே வழியாக இது நெக்கோடு சேர்த்து தான் கவர் ஆகணும். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அதுக்கப்புறமா தான் ஃபேஸ். அந்த ஃபேஸை மட்டும் கேர் பண்ணும்போது உங்களோட அழகு பரிபூர்ணம் ஆகாது. ஏன்னா நெக்கெல்லாம் சரியாக இல்லைன்னாக்கா முக அழகு சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கணும். முதல்ல இப்போ கிளென்சர் பண்ணியிருப்பீங்க. கிளென்சருக்கு நெக்ஸ்ட்டு ஆயில். இந்த ஏஜுக்கான ஆயில் கோல்டன் சம்பா ஆயில். கோல்டன் சம்பா ஆயில் எதுக்காக இந்த ஏஜுக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு திஸ் ஏஜ் இஸ் ஏஜ் வேர் கேர்ள்ஸ் கெட் மேரிட். ஸோ இந்த கோல்டன் சம்பா எப்படின்னாக்கா கலர் நன்னா ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். செண்பகப்பூவோட கலர் பார்த்தீங்கன்னாலே அதுவே கோல்டன் கலராக தான் இருக்கும். அந்த கோல்டன் கலர் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு கிளென்சர் முடிஞ்ச உடனே இந்த மசாஜ் ரைட் ஃப்ரம் நெக் டு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்காமல் உடனேயே யூ ஹாவ் டு கோ ஃபார் எ பேக். இவங்களுக்கான பேக் பிரைடல் பேக்குங்கிறது. பிரைடல் பேக்குன்னு எதுக்காக இதுக்கு பேர் வச்சோன்னா, மோஸ்ட்லி தே ஆர் லைக்லி டு கெட் வெடட். இந்த பிரைடல் பேக்கில் மொத்தமாக கம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி ரோஸ் போடுவோம், நட்மெக் போடுவோம். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸோடு இருக்கிற இந்த பிரைடல் பேக்கை இவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாம் போட்டுட்டே இருந்துட்டு 2-3 சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு தே கேன் ஹாவ் அ வாஷ். இந்த வாஷ் பண்ணின உடனே இவங்க வாட் இஸ் நீடட் நெக்ஸ்ட் இஸ் அ ஸ்க்ரப். இவங்களுக்கான ஸ்க்ரப் ஃப்ளோரல் ஸ்க்ரப். இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப்லேயும் எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டு தான் நாங்கள் இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரப்பை அவங்க கொஞ்சம் வாட்டர் இருக்கும்போதே ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாம் முடித்தோடனே ஒரு வாஷ் கொடுக்கணும். வாஷ்க்கு இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷ் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உடனே அவங்களுக்கு ஒரு ஷைன் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷில் நிறைய எள்ளு யூஸ் பண்ணுவோம். எள்ளு எப்படின்னா ஒரு பளபளப்பை கொடுக்கும். அது அந்த தன்மை அந்த எள்ளுக்கு இருக்குன்றதுனால அந்த காம்பினேஷனில் வர ஃபேஸ் வாஷை இந்த ஏஜில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்தும் போது இவங்க மோஸ்ட்லி இப்போ ஐடி ஃபீல்டில் இருந்தாங்கன்னா ஃபேஸில் ட்ரைனஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் மறையறதுக்காக இவங்களுக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷை உபயோகப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ஒத்தி எடுத்துகிட்டு மிரரில் நீங்கள் பாருங்கள். உங்களோட முகம் முன்னாடி இருந்ததுக்கும் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இருந்ததுக்கும் பெரிய சேஞ்ச் உங்களுக்கே தெரியும். இது ஒரு தடவை கொஞ்சம் சேஞ்ச் தெரியும் போது இதை கண்டினியூஸாக ஒன்ஸ் இன் 10 days நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிரேட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி இருந்துட்டு நீங்கள் எங்கேயான போகணும்னு நினச்சாலோ, இல்லை பிரைடல் அப்படின்றதுனால ஒரு மேரேஜுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற மேக்கப்புக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபேஸை நல்ல கேர் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் மேக்கப் பண்ணிக்கும் போதும் அதை உங்களோட பியூட்டியை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். என்ன நேயர்களே, இந்த ஏஜ் குரூப்காரங்க நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு இன்னும் உங்களோட மேக்கப்பை ஹைலைட் பண்ணி காமிப்பீங்கன்றதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்ச்சியை இதே மாதிரி இன்னொரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.